ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா லாட்ரி. என்றும் வெற்றி 19/9/2025 காருண்யா ப்ளஸ் 590 ட்ரா. கெஸ்ஸிங் எப்படி வந்துருக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேற்று நல்லா ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம். ஸோ நேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 4D நம்ம டேரெக்டாக போர்டு எடுத்திருந்தா போர்டே வின்னிங் வாங்கியிருக்கலாம். எக்ஸ்ட்ரா எடுக்கிறவங்க எடுத்துருப்பீங்க. ஸோ நேற்று எப்படி ட்ரையல் வந்துருந்துச்சு, ரிசல்ட் எப்படி கொடுத்துருந்தோம் பாருங்கள். ட்ரையல் பார்த்தீங்கன்னா 493 784. ஃபஸ்ட்டு ட்ரையல் 493 784. செகண்ட் ட்ரையல் 456 590. ட்ரையல் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 195 753. இந்த 753க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் 7ஆம் நம்பர் நம்ம கெஸிங்கில் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பி போர்டில் 5ஆம் நம்பர் கெஸிங்ஸில் கொடுத்துருந்தோம். சி போர்டு 3ஆம் நம்பரில் நம்ம கெஸிங் கொடுத்துருந்தோம் மூணுமே. பட் நான் ஆல் போர்டு நோட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 3 போர்டில் 6ஆம் நம்பர் எடுத்துக்கோங்க. ஆனால் ஏ போர்டில் மட்டும் 7ஆம் நம்பர் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் ஆல் போர்ட்லேயே நம்ம 7ஆம் நம்பர் மட்டும் எடுத்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஏ போர்டு மட்டும் நோட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ சிங்கிள் நம்பர் நம்ம ஏ நம்பர் வின்னிங் பண்ணியிருக்கோம், 7ஆம் நம்பர் வின் பண்ணியிருக்கோம். பட் நம்ம பாக்ஸில் மென்ஷன் பண்ணும்போது நம்ம பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் எடுத்த நம்பரை 453 எடுத்துட்டோம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 753. 7 வரும்பொழுது நம்ம 753 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாமல் 769 இந்த மெத்தடில் போயிட்டோம். ஸோ அதனால் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நமக்கு பிசி மட்டும்தான் நம்ம வின்னிங் வாங்கியிருப்போம். போர்டில் ஏபிசிசிலாம் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ஃபுல்லாகவே நமக்கு 7 6 7 மட்டும் ஸ்ட்ராங் பண்ணி நம்ம அந்த பேரில் உள்ள 79 76 இந்த மெத்தடில் போயிட்டோம். பட் நம்ம 453 டேரெக்டாக வரும், 7 வராமல் 4 வரும் டேரெக்டாக மிஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா 753க்கு நமக்கு ரிசல்ட்டு நமக்கு 453 நம்ம போர்டில் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஏ போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டி போர்டும் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். 5 4 மென்ஷன் பண்ணியிருந்தோம். 5 7 ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ இல்லை இந்த மெத்தடில் போயிட்டோம். இந்த சப்போர்ட்டில் எடுக்க முடியல. ஸோ சப்போர்ட்டில் எடுத்துருந்தா கண்டிப்பாக 5 7 53 ஃபுல்லாக பேர் பண்ணியிருந்தால் நமக்கு 4D வின்னிங் இருந்திருக்கும். 7 5 5 7 53 டி நம்பர் 5 வச்சுருக்கோம். 7ஆம் நம்பர் ஏ போர்டு வச்சுருக்கோம். பி போர்டில் 5ஆம் நம்பர் வச்சுருக்கோம். சி போர்ட்லேயும் 3ஆம் நம்பர் வச்சுருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தால் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் அந்த போர்டு மட்டும் சிங்கிள் போர்டு நம்ம நோட் பண்ணும்போது அதை நோட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் போர்டு நான் ஸ்ட்ராங்காக இருக்க போர்டு நம்பர் நான் சொல்லிடுவேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க. அந்த போர்டை மென்ஷன் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்து ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதுமே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க. கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம். கெஸ்ஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எப்படி கெஸ்ஸிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம். ஸோ போர்டு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. போர்டு எடுக்கிறவங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆனால் போர்டு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் வந்தாலும் நான் நோட் பண்ணுறேன் சென்டரில். அதுக்கேற்றாப்புல எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. 18/9/2025 காருண்யா ப்ளஸ் 590 ட்ரா. 4D நம்பர் டி நம்பர் பாருங்கள் 2 அல்லது 7 வந்திருக்கு. என்னோட கெஸ்ஸிங்ஸில் ஸ்ட்ராங்காக எடுக்கும்போது நான் 7ஆம் நம்பர் எடுக்கிறேன். 2ஆம் நம்பர் எடுத்திருக்கேன். 7 வந்தாலும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரெண்டுமே ஒரு இம்பார்ட்டன்ட் தான். 2 அல்லது 7 2 மெத்தட் எடுப்போம் எப்போதுமே. ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 0 5 9, பி போர்டில் 6 4 9, சி போர்டில் 4 7 9. ஸோ நான் போர்டில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர் என்ன இருக்கோ அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 3 போர்டில் என்ன வருதோ அதை தான் நான் போர்டிலையும் எடுத்திருக்கேன். இதில் ரிப்பீட்டட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏசியில் 0 ரிப்பீட்டடாக இருக்குது. அதே மாதிரி பிசியில் 4 ரிப்பீட்டடாக இருக்குது. அதே மாதிரி ஏபியில் 9 ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு பாக்ஸ் 5 4 9ன்னு ஒரே ஒரு பாக்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் 2 நம்பர் வர வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மெத்தடில் நான் எடுத்திருக்கேன். இதர்வைஸ் இன்னொரு நம்பர் ஸ்ட்ராங் நம்பர்னா 547 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏ போர்டில் 0 5 9, பி போர்டில் 6 4 9, சி போர்டில் 4 7 0. ஆல் போர்டில் 4 அல்லது 7 எடுத்திருக்கேன். இந்த சி போர்டில் 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நான் 4ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் சி போர்டு நம்பர் ஸ்ட்ராங் பண்ணுறதால நான் எடுத்திருக்கேன். என்னோட கெஸ்ஸிங்ஸில் வந்திருக்கு. நீங்கள் சி போர்டில் எடுக்கிறவங்க 7ஆம் நம்பர் சி போர்டில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஏபியில் 4ஆம் நம்பர் ஏபியில் 4ஆம் நம்பர் வந்திருக்கு நம்ம கெஸ்ஸிங்ஸில். ஏபியில் இல்லை, பிசியில் 4ஆம் நம்பர் இருக்குது நம்ம கெஸ்ஸிங்ஸில். அதே மாதிரி ஏபியில் 9ஆம் நம்பர் இருக்குது, ஏசியில் 0 இருக்குது. ஸோ ரிப்பீட்டட் நம்பர் 4 9 0. இதில் 2 நம்பர் வர வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பி போர்டில் 4ஆம் நம்பரும் சி போர்டில் 4ஆம் நம்பரும் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 940 547 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த ரிப்பீட்டட் வந்த நம்பரை 940 ஒரு பாக்ஸும் 547 ஒரு பாக்ஸும் எடுத்திருக்கோம். 547 இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. டேரக்ட் நம்பரில் 547 பாக்ஸில் எடுக்கிறோம் எடுத்துக்கலாம். 940 ரிப்பீட்டட் நம்பர் இருக்கிறதெல்லாம் ஏபிசிஎஸ்சியில் 2 டிஜிட்டில் இந்த 940 பிரித்து வைக்கலாம். அவங்க கெஸ்ஸிங்ஸில் வந்தால் மட்டும். ஓகேங்களா, அதே மாதிரி ஏபிசி சப்போர்ட் நம்பர் ஏபி சப்போர்ட்டில் டேரெக்டாக எடுக்கிறவங்க 0 14 960 294 549 947 047. ஸோ 549
49 7 நம்ம பாக்ஸாக கொடுத்துருக்கோம். டேரெக்டாக 549 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 547 இங்கே 947 047 போர்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் எடுத்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். 4D நம்பர் பார்த்தீங்கன்னா 7547 2047 2014 2940. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு நம்பர் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸ்ட்ரா வர்ற நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2ஆம் நம்பர் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா போர்டு எடுக்கிறவங்க இப்போ இது 27 நம்பர் பேர் கிடைக்கும் போர்டில் ப்ளே பண்ணும்போது. அதே பி போர்டில் 1ஆம் நம்பர் எடுத்துருக்கோங்க. இதுதான் நம்மளோட கெஸிங்ஸு. இதை மென்ஷன் பண்ணி தான் அந்த 2041 மட்டும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 4D நம்பர் 7547 2047 2014 2940. ஸோ ஒரு 4 நம்பர் 4D நம்பர் எடுத்திருக்கோம். ஏபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வர நம்பரை நான் எடுத்திருக்கேன். 94 49 47 74 54 45 04 90 57. இது போர்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா அதை டேரெக்டாக கொடுத்துருக்கோம். 94 47 54 45 57 90 04. நீங்கள் ஏபிசிஎஸ் எடுக்கிறேன்னா போர்டு எடுத்துக்கோங்க டேரெக்டாக. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. டியர் அண்ட் கேரளா லாட்ரி புக் பண்ணுறவங்க 9363113037 அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த டியர் நமக்கு ஒரே ஷோ தான் கெஸ்டிங் கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா அது 3 ஷோலையும் பாஸ் பண்ணியிருந்துச்சு. 9363113037 அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி டியர் அண்ட் கேரளா லாட்ரி புக் பண்ணுறவங்க கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கெஸ்டிங்கை கமெண்ட்டில் கொடுங்க.